வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் வந்து 18/6/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் என்னென்ன அப்படிங்கிறது, அதனோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இண்டஸ் டவர், ஹேவல்ஸ். அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன் வந்து 23,313 22,945 வரையிலுமே இருக்குது. ரெசன்ட் ஜோன் பார்த்தோன்னா 23,531 23,589. டே சார்ட்டில் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மூவில் தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு சைட்வேஸ் மூவில் தான் இருக்குது. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன் வந்து ப்ராப்பராக இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ எகெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸ் ஜோன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டம் ஜோன் வந்தது அப்படின்னா அதிகபட்சம் 22,930 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கீழே வந்தது அப்படின்னா அதே சமயம் இங்கே செல்லிங் வர்றதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு மேலே வந்து பெரிய லெவலில் மூவிங் கொடுக்கல. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எதுவும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் வந்து நமக்கு டியூஸ்டே அன்னைக்கு 23,530 அந்த ரேஞ்ச் வந்தோன்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 லெவல் வந்து 49,754 49,697. R1 R2 லெவல் பார்த்தோன்னா 50,195 50,240 வரலையுமே இருக்குது ரெசன்ட் ஜோன். இதுவும் சைட்வேஸ் மூவ்லேயே தான் இருக்குது. ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட், அதாவது அப் சைடோ இல்லை டவுன் சைடோ வந்து கிளியரான பிரேக் அவுட் இருந்ததுன்னா ஒரு நல்ல மூவிங் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 49,750 இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஒரு கிளியரான ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் தான் வந்து அடிக்கடி சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆகிருக்கு. இந்த ஜோன் பிரேக் ஆகணும் செல்லிங்க்கு. ஸோ பையிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பையிங் வந்து ப்ரீவியஸாக ரெசன்ட் ஜோன் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிளியராக லைவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நமக்கு ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹேவல்ஸ், இண்டஸ் டவர் இந்த 2 ஸ்கிரிப்ட் வந்துருக்கு நம்ம ஸ்கேனரில். ஹேவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செல் பிலோ 1832க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1775 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டே சார்ட் வியூவில் வந்து நமக்கு ரெசன்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு செல்லிங் க்ரியேட் ஆகிட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே கூட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங் வால்யூம் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இன்கேஸ் வந்து அந்த டேயோட லோ பிரேக் ஆனால நல்லா செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 1708 அந்த ஜோன் வரலையுமே இருக்குது சப்போர்ட் ஜோன். ஆனால் நம்ம வந்து 1775 இன்ட்ராடே லெவலில் டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜோன் வந்து பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது மூவிங். ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து கிளியர் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ அதை லைவில் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் டவர் செல் பிலோ 338க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 321 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையே நம்ம செல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டே சார்ட் வியூவில் வந்து ஒரு ரெசன்ட் ஜோனில் இருந்து செல்லிங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா இந்த ஜோன் எல்லாமே ப்ரீவியஸில் நமக்கு செல்லிங் சைடு தான் வந்து அதிகமாக க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதே சமயம் சைட்வேஸாகவும் முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு மட்டும் ஒன்று அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்திருக்கு. ஸோ எகெயின் இது ஒரு ரெசன்ஸ் ரேஞ்சாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த டே சார்ட்டோட ஒரு டே கேண்டிலோட லோ பிரேக் ஆகணும். 338க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இதுவுமே நமக்கு செல்லிங்க்கான சான்சஸ் தான் இருக்குது. இதில் இன்ட்ராடே டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 338க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 321 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸும் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ற வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.